ஒரு நாள் ஐநாவரங்க தான் இடம் சென்னையில் இருக்குது. அங்கே போகிறதுனுடைய என்னை கூப்பிட்டாங்க. அவங்களுக்கு முடியல. தனஞ்சேன் எங்க பார், எங்கள் அக்கா, அதான் அவங்க அம்மா, அவங்க இறந்தது தனக்கு வந்த பிரச்சனைக்காக. இதுக்கு மேலே நான் உனக்கு சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேன், இன்றைக்கு நான் முடிச்சுக்கிறேன், அதனால் கொஞ்சம் கவனமாக கேளு சொல்லி என்னை உட்கார வச்சு சொன்னாங்க. எங்கள் அக்கா, அதான் அவங்க அம்மா, இறந்தது தனக்கு வந்த பிரச்சனைக்காக. எங்கள் அம்மா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என்னுடைய தகப்பனாருக்கும் எங்கள் அம்மாவுக்குள்ளதான சின்ன பிரச்சனையினால. ஒருவேளை ஒன்று தம்பி தங்கைகளை அம்மா அதிகமாக நேசிச்சிருந்தா போராடி வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் தன்னை நேசிச்சதுனால இந்த சாவு, இந்த தற்கொலை எனக்கு ஒரு விடுதலையை கொண்டு வந்து விடும், நான் தப்பித்து விடலாம் என்று எண்ணியபடினால உங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இயேசு சிலுவையில் தற்கொலை பண்ணப்படவில்லை, உனக்காக எனக்காக ஜீவ பலியாக ஜீவனை கொடுத்தார். இயேசுடைய மரணம் தற்கொலை மரணம் அல்ல, தானே தனக்கு தானே நிகழ்த்தி கொண்டதான விடுதலையின் மரணம் அல்ல. உன்னை என்னை மீட்பதற்காக இயேசு பலியானார். பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். ரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இயேசுவின் ரத்தம் சகல பாவத்திற்கு சுத்திகரிக்கும். ஆகவே உன்னையும் என்னையும் சுத்திகரிப்பதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே பலியாக மாறினார். இந்த சத்தியத்தை சொல்லி ஒரு பாட்டை பாடி ஜெபம் பண்ணாங்க. இன்னும் எனக்கு பசுமையா ஞாபகத்தில் இருக்குது. அன்னை அன்பிலும் விலை உன் இயேசுவின் தூய அன்பே, தன்னை பலியாய் தந்தவே உன்னை ரட்சிப்பார். இதை பாடி கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஒரு 25 நாள் அந்த பிரார்த்தனையில் அந்த ஜெபத்தில் இருந்தனா ஏதோ ஒரு வகையில் அசைக்கப்பட்டிருந்தேன். ஏன்னா அந்த பிரார்த்தனை, அந்த ஜெபம், அந்த வேண்டுதல், அந்த விண்ணப்பம் எனக்கு வித்தியாசமாக இருந்தது. அன்றைக்கு ஐநாவரம் போயிட்டாங்க. என்னுடைய அறை கதவை சாத்தினேன், சின்ன ரூம், கண்ணை மூடினேன். என்னுடைய கன்னி பிரார்த்தனை முதலாக முழங்கால் படிட்டு, இயேசுவே உங்களையும் ஒரு தெய்வமா கும்புறதுல எனக்கு எந்த போராட்டமும் இல்லை. ஆனா பிரச்சனை என்னன்னா, நீங்க மட்டும்தான் கடவுள்னு சொல்றாங்களே, நீங்க மட்டும்தான் மனுஷனை தேடி வந்தவங்கன்னு சொல்றாங்களே, மனிதனுடைய பிரச்சனைக்காக, மனிதனுடைய பாவ நிவாரண பலிக்காக வந்தது நீங்க மட்டும்தான் சொல்றாங்களே, இது உண்மையான்னு தெரியல. ஆனா அவங்களுடைய ஜெபங்கள்ல மற்றவர்களுக்கான ஒரு கரிசனை இருக்குது, எனக்கு உங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஜெபித்த போது அந்த அறையில இயேசு இறங்கி வந்தார். அவருடைய பிரசன்னம் இறங்கி வந்தது. கண்ணீர் விட்டு அழாதவன், என் தாய் மரித்த போது ஒரு சொட்டு கண்ணீர் விடல, உடைந்து அழ ஆரம்பித்த முதலாக அறையிலே வந்த தேவனுடைய பிரசன்னம் என் பாவத்தை உணர்த்தியது. அன்னைக்கு வந்து இறங்கின தேவனுடைய பிரசன்னத்துல கதறி கதறி அழுதேன்.